வணக்கம் டாக்டர் ஜெய வெங்கடேஷ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இந்த தோள்பட்டையில் வர்ற வலிகள் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் பேசியிருக்கேன். இந்த பொதுவாக என்னென்னலாம் காரணங்கள் இருக்குது, அது எப்படிலாம் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர் அல்லது முன்னாடி அடெசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததோடு இந்த தோள்பட்டை இறுக்கமாகி டைட்டாகி ஸ்டிஃப் ஆகிடுறது, இந்த ஸ்டிஃப் ஷோல்டர் பற்றி பேசலாம். அதாவது கையை இவ்வளோ தான் சார் தூக்க முடியுது, கை வந்து ஒரு லெவல் தான் பின்னாடி வருது, முதுகு பின்னாடி கொண்டு போக முடியல, சாரீ கட்ட முடியல, ப்ளவுஸ் போட முடியல, ஒரு தலை வார முடியல, ஜடை பின்ன முடியல, ஃபோன் கூட ஒழுங்காக பேச முடியல. இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டோட அசைவுகள் வந்து அப்படியே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் ஸ்டிஃப் ஆகிடுறது. இதுதான் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன்னா என்ன, இந்த இறுகி போயிடுது, இந்த தண்ணி வந்து பனிக்கட்டியாக மாறினா அப்படியே டைட் ஆகிடும், அந்த மாதிரி ஸ்டிஃபாக மாறிடுறது. அதை பற்றி பார்க்கலாம். இந்த கண்டிஷன் வந்து யார் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான். ஜென்ரலாக வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சுகர் பாதிப்பு ரொம்ப இருக்கவங்களுக்கு, சர்க்கரை நோய் அளவு அதிகமாக இருந்து நாள்பட சர்க்கரை நோய் இருந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் வர்றது வாய்ப்புகள் அதிகம். தைராய்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப காமனாக இருக்குது. ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இந்த இதில் பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக இந்த ப்ராப்ளம் வந்து ஒருத்தருக்கு வந்ததுன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 9 மாதம் ஆகுது சரியாகிறதுக்கு. இது ஸ்லோவாக வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகி கொஞ்ச நாள் கஷ்டம் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது சரியாகி போகுது. இதை 2-3 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி, இனிஷியல் ஸ்டேஜ் 1 வச்சுக்கோங்களேன், ஃப்ரீசிங் ஸ்டேஜ். அப்போ வந்து மெயினாக பேஷண்ட்ஸ் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக பெயின் தான் இருக்கும். பெயின் அசைவெல்லாம் நல்லா தான் இருக்கும், நல்லா தூக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வலி மட்டும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டில் மட்டும் வலிக்கும், அது அப்படியே கொஞ்சம் அது சரி பரவாயில்ல தாங்க முடிகிற அளவுக்கு இருக்கேன்ட்டு இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கோ இல்லை 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்படியே நாள்பட கொஞ்சமாக வலி அதிகமாகும். வலினால் அவங்களால கொஞ்சம் அசைவுகள் தூக்க முடியாமல் இருக்கும். ஸோ அப்போ தூக்கவும் முடியாது, வலிக்கவும் செய்யும், நைட்லாம் திரும்பி படுத்தா வலிக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இது செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுமே பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும். இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளே சரி பண்ணிக்கிட்டா வெல் அண்ட் குட், நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜை தாண்டி இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னா அது ஃப்ரோசன் ஸ்டேஜ். அப்போ என்ன ஆயிரும், வலி கூட கொஞ்சம் குறைஞ்சிரும், ஆனால் கை வந்து ஜாம் ஆகி நின்ற மாதிரி அப்படியே ஸ்டிஃபாக நின்றுடும். ஸோ அப்படியே அதுக்கு மேலே திருப்ப முடியாது, வெளியே கொண்டு போக கஷ்டமாக இருக்கும். இந்த கை நல்லா தூக்கும், இந்த கை இவ்வளோ தான், ஓரளவுக்கு தான் தூக்கும். இதுதான் இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரோசன் ஷோல்டர். இந்த ஃப்ரோசன் ஷோல்டரில் இது வந்து யாருக்கு வருதுன்னு பார்த்தோம், இந்த மாதிரி சுகர் தைராய்டு இருக்கவங்களுக்கு வருது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு வருது. இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா செகண்டரி ஃப்ரோசன் ஷோல்டர். முன்னாடி பார்த்தது இடியோபதிக் ஃப்ரோசன் ஷோல்டர், அதுவாக தன்னால் வருது. இன்னொரு கேட்டகரி வந்து ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனை, ஏதோ ஒரு பாதிப்புனால தோள்பட்டையில் முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கும், அதோட தொடர்ச்சியாக இப்போ வர்றது. இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ராப்ளம்னா, அடிப்பட்டதுனால அந்த ரொட்டேட்டர் கஃப் ஜவ்வில் வந்து ஏதாவது ஒரு ரொட்டேட்டர் கஃப் டேர், இல்லைன்னா சப் அக்ரோமியன் இம்பிஞ்ச்மெண்ட்டுங்கிற கண்டிஷன், இல்லைன்னா ஸ்லாப் டேர்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு அண்டர்லைங் ப்ராப்ளம். அந்த அண்டர்லைங் ப்ராப்ளம் பொறுத்து அதிலிருந்து இது வரலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு ஷோல்டர் டம்மி மாடல். இது வந்து ஸ்கேப்புலா போன், இது கிளாவிக்கல் போன், இதுதான் இந்த நம்மளோட கை ஷோல்டர் ஹியூமரஸ் போன். இப்போ இந்த பகுதி மொத்தமாகவே இறுகி டைட் ஆகிடுது. இதுக்கு காரணமாக இங்கே இருக்க இந்த தசைகள் ஏதாவது ஒன்றில் அடிபட்டிருந்ததுன்னா அதிலிருந்து கூட அந்த பார்ட் வந்து ஃபுல்லாக டைட் ஆகிடலாம். ஃப்ரோசன் ஷோல்டருக்கான காரணங்கள் ப்ளஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் எப்போ போய் டாக்டர் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, லேசாக ஏதோ வேலை செஞ்சால் வலிக்குதுன்னா 1 வாரம் 10 நாள் வலி இருக்கலாம், அதோடு சரியாக போயிடணும். பட் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு 2-3 வாரம் வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை மருத்துவர் அணுகி பார்த்துக்கிறது அவசியம். அதே மாதிரி வலி இருந்தது, கொஞ்சம் சரியாச்சு, திருப்பியும் லேசாக வலி வருது, அப்புறம் திருப்பி இந்த மாதிரி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி சில மாதங்கள் இருக்குனாலும் இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் ஸ்டிஃப் ஆகி ஃப்ரோசன் ஷோல்டர் ஆகலான்ற ஒரு இருக்கிறதுனால அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்துக்கணும். இப்போ என்ன மாதிரியான, இப்போ நீங்கள் டாக்டரை போய் அணுகி பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மெயினாக டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க இன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு எவ்வளோ அசைவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட் அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல், இப்போ போனாலுமே இது எந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் மாறுதா, இல்லை எப்படி இருக்குது, சரியாகிறீங்களா இல்லை மோசமாகுதான்றதை அதை வச்சு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் போன மாதமும் நான் ஓகே சார், இந்த மாதம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாது, வெளியிருந்து பார்க்குறவங்களாலையும் முடியாது. ஸோ அது கிளியர் கட்டாக இவ்வளோ அசைவு இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபிசியோதெரப்பி பண்ணது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்றதெல்லாம், பெயினுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், வலி குறைஞ்சதான் குறையில. ஏன்னா மூமெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் அது பேஷண்ட்ஸ் கரெக்டாக சொல்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் தூக்குங்கம்மோ அதுக்கு மேலே இந்த கையை தூக்கிட்டு நான் நல்லா தூக்குறேம்பாங்க. ஆனால் நீங்கள் மொத்தமாக தூக்குனா தான் தூக்குற கணக்கு. இந்த எல்போ வச்சு
அது மிஸ்கைட் ஆகிரும் நிறைய தடவை. ஸோ டாக்டர்ஸ் பார்க்குறப்ப மூமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருக்க மாதிரி அண்டர்லைங் காசஸ் வேறு ஏதாவது இருக்கா, அந்த ஷோல்டருக்குள்ளே வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ரேவோ இல்லை தேவைப்பட்டால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து வேறு எந்த காசுமே இல்லை, இந்த கால்சிஃபிக் டெண்டினைட்டிஸ் இல்லை, ஜவ்வு கிளியில், எலும்பு தேயில, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எம்ஆர்ஐலையும் தெரியும் சில அறிகுறிகள் வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டருக்கான சிம்டம்ஸ் தெரியும். திக்கனிங் ஆஃப் லிகமெண்ட்ஸு, கேப்சுலர் கான்ட்ராக்சர், ரெடியூஸ்டு ஜாயிண்ட் ஸ்பேஸு, கொரக்கோ ஹியூமரல் லிகமெண்ட் திக்கனிங், அந்த மாதிரி சில ஃபைண்டிங்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி ஓகே இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் தான் நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஃப்ரோசன் ஷோல்டரோட ட்ரீட்மெண்ட் வந்து டைம் பவுண்டு ட்ரீட்மெண்ட். அப்படின்னா கரெக்டாக இவ்வளோ நாளைக்குள்ளே இதெல்லாம் பண்ணால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தடுத்துடலாம். இப்போ ஸ்டேஜ் 1 இருக்காங்களா, ஆரம்பத்திலேயே கரெக்டான மெடிசின்ஸ், சுகர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், அதோடு சேர்த்து கரெக்டான மெடிசின்ஸ், வெறும் பெயின் ரிலீவிங் மெடிசின்ஸோ இல்லை ரொம்ப இருந்துச்சுன்னா ஸ்டீராய்டு டேப்லெட்ஸோ, ஓரலாக சாப்பிட்ற மாதிரி டேப்லெட்ஸோ கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் கொடுத்தாலே அந்த டிசீஸ் ப்ராலிஃபரேஷனை வந்து குறைச்சிடலாம். அதாவது அந்த ஆன்ஜியோஜெனிசிஸ், ஃபைப்ரோஜெனிசிஸ், இதெல்லாம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம சப்ரஸ் பண்ணோன்னா இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இது இனிஷியல் ஸ்டேஜில் வர்றது. இனிஷியல் ஸ்டேஜுங்கிறது நான் சொல்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்ததுன்னா மெடிசின்ஸோடு சேர்ந்து ஃபிசியோதெரப்பியும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசியோதெரப்பின்றது நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் அணுகி அந்த டெய்லியும் அந்த பகுதிக்கு இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பியோ அல்ட்ராசோனிக் அவங்க என்ன கண்டிஷன்றதை பொறுத்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன்ஸ் தான் வருதுன்றப்ப அவங்க ரிலாக்ஸ் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா எவ்ரி 2 hours பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் கூட நிறையா இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். மெயினாக இந்த பெண்டுலம் எக்ஸசைசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த செவுத்தில் கை வச்சுட்டு இந்த வால் கிளைம்பிங் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஹெட் புல்லின்னு தலைக்கு மேலே ஒரு சின்ன இது மாதிரி கயிறு மாதிரி போட்டு பண்ணுறது, அப்புறம் மெரைனர்ஸ் வீல்னு சும்மா இந்த மாலுமிகள் வச்சுருக்க அந்த வீல் மாதிரி வச்சு சுற்றுறது, பார்க்லலாம் இருக்குமே அதை வச்சு பண்ணுறது, நைட் டயத்தில் படுத்துட்டு பண்ணுற மாதிரி எக்ஸசைஸு, ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச்சு, அது எல்லாமே நிறையா வீடியோஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எப்போ பண்ண முடியும்னா, வலி வந்து உங்களால் பொறுத்துக்கிற அளவுக்கு இருக்குது, மெடிசின் சாப்பிட்டதில் கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஃபிசியோதெரப்பி நீங்கள் போய் பண்ணுறீங்க, ப்ளஸ் நீங்களும் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்றப்போ ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை பெருசாகாமல் அப்படியே மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நம்ம திருப்பி வெளியே வந்துடலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த பண்ணலை, இல்லை நீங்கள் இது ஒழுங்காக நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த ஸ்டேஜ் போயிடுச்சு, 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டிஃப்னஸும் செட் ஆகிருக்கும். அப்போ உங்களால் நீங்களாக ட்ரை பண்ணாலும் உங்களால் தூக்குறது கஷ்டம், அதுக்கு மேலே அலோவ் பண்ணாது, டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ பார்த்தா உள்ளே வந்து இன்ஜெக்ஷன், ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ளேயே இன்ஜெக்ஷன், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது உண்டு. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த ஸ்டேஜுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்குள்ளே போட்டால் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதுவும் ரொம்ப லேட் பண்ண ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனும் பெருசாக அது ஒர்க் பண்ணாது. நான் சொன்ன மாதிரி டைம் பவுண்ட் ட்ரீட்மெண்ட், இனிஷியல்லாம் அந்த ஃபிசியோதெரப்பி டேப்லெட்ஸ், அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் 2 மாதத்துக்கு மேலே 3 மாதம் பக்கம் வருதுன்னா இங்கே ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடலாம். ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டும் எவ்வளோ முடியுதோ எக்ஸசைஸ் மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கணும். இந்த 2 ஸ்டேஜ்லேயே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்கன்னா சந்தோஷம். ஒரு சிலருக்கு நைட் ரொம்ப வலிக்கும், தூங்க முடியாதுன்னா அப்போ கொஞ்சம் அந்த தூக்க மாத்திரையும் ஒரு சிலருக்கு தேவைப்படலாம். இல்லை ஒரு சிலருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா அந்த நைட் டயத்தில் அந்த நரம்பு கொடுக்குற மாத்திரைகள் இருக்குது, ப்ரீகாபாலின், காபாபென்டின், அது டாக்டரோட அறிவுரையோட அந்த மெடிசின்ஸ் எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு நர்வ் இரிட்டேஷன், தூக்கம் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா 80% to 90% பேர்த்துக்கு ஃப்ரோசன் ஷோல்டருக்கு இது போல் தான் ட்ரீட்மெண்ட். டைம் வேணால் முன்ன பின்ன ஆகலாமா வழியே, இதுலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சரியாயிடுவாங்க. அந்த அடுத்த கட்டம் இப்போ ஒரு சிலர் ஸ்டேஜ் 3க்கு போயிடுறாங்க, இல்லை வலி ஸ்டேஜ் 2 தான், ஆனால் வலி குறையில, அதாவது வலியும் குறையில, தூக்க முடியல. ஸ்டேஜ் 3ங்கிறப்போ வலி குறைஞ்சிடும், வெறும் ஸ்டிஃப்னஸ் மட்டும் இருக்கும். எனிவே டைம் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே ஆச்சு, அவங்களால ஆக்டிவிட்டி செய்ய முடியல, 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் இப்போ அந்த சர்ஜரி பண்ணணுமா அப்படின்ற ஒரு இது வரும், கொரி வரும். ஸோ அப்போ வந்து டாக்டர் பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்னலாம் மெடிசின்ஸ் கொடுத்துருக்கு, வேறு ஏதாவது இன்னொரு சர்ஜரி இல்லாமல் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா இதையும் அந்த வெப்பன்ஸ் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். சர்ஜரிங்கிறது எப்போவுமே ஃப்ரோசன் ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரெசர்ட் தான். சில கண்டிஷன்ஸ் இருக்குது, ரொட்டேட்டர் கஃப் டேரு, இல்லை ஷோல்டர்லேயே அந்த பேங்கார்ட் டேர், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். நீங்கள் என்ன கட்டு போட்டாலும் என்ன பண்ணாலும் அது வந்து ஃபுல் பவர் திருப்பி கிடைக்காது. ஃப்ரோசன் ஷோல்டர் பற்றி அப்படி கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் சர்ஜரி வந்து செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அதனால் அதெல்லாம் பார்ப்போம். பட் அதையும் தாண்டி 6 மாதம் 9 மாதம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்க முடியலன்ற பட்சத்தில் அப்போ வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது, மயக்க மருந்து மட்டும் கொடுத்து கையை இப்படி அசைச்சு விட்றது,
அது பேர் மேனிப்புலேஷன் அண்டர் அனஸ்தீசியா, MUA, மேனிப்புலேஷன் அண்டர் அனஸ்தீசியா. அது பண்ணலாம். என்னென்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் க்ரூட் டெக்னிக் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ரொம்ப வருஷமாக 30-40 வருஷமாக அதுதான் நிறைய பேர்த்துக்கெலாம் பண்ணது உண்டு. அதில் என்னென்னா அது எந்த அளவுக்கு அந்த டைட்னஸ் வந்து சரியாகுது, எது பாதிச்சிருக்கோ அந்த திசுக்கள் மட்டும் அது சரியாகாது. பக்கத்தில் நல்லா இருக்கிற டிஷ்யூஸும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும், வீக் ஆகும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் மேனிப்புலேஷன் அனஸ்தீசியாவில் ரெக்கரன்ஸ் வரலாம், இல்லை லேசாக பெயின் இருந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டருக்கு சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கீஹோல் சர்ஜரி தான். ஆர்த்ரோஸ்கோபிக் கேப்சுலர் ரிலீஸ், 360 டிகிரி குளோபல் கேப்சுலர் ரிலீஸ். இது பண்ணிட்டோன்னா மயக்க மருந்து கொடுத்து அந்த டைட்டாக இருக்கிற திசுக்கள் எதெல்லாம் பிரச்சனையோ அதை மட்டும் கொஞ்சமாக டைட்டாக இருக்கிறதெல்லாம் அந்த டைட்னஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணோன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு வர்றப்பவே, யூஸ்வலாக கை இப்படி தான் வச்சுருப்பாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சு வர்றப்போ இப்படி கை வச்சுட்டு வெளியே அனுப்புவோம். ஏன்னா ஸோ தட் அவங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ், ஓகே நம்மளோட மூமெண்ட்ஸ் வந்து தூக்கவும் முடியாமல் திருப்ப முடியாமல் இது கூட வந்திருக்காது. ஆனால் அதை சர்ஜரி பண்ணால் ஃபுல்லாக திரும்பி இப்படி கொண்டு வர அளவுக்கு வந்துடும் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக. ஸோ இதுதான் வந்து ஃப்ரோசன் ஷோல்டரோட பை அண்ட் லார்ஜ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸு. என்ன ரொம்ப முக்கியம்னா இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப நாள் நடக்கிற ட்ரீட்மெண்ட். இது வந்து பேஷண்ட்டுக்கும் கஷ்டமாக ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், டாக்டர்ஸுக்குமே வந்து இது என்ன இது பண்ணாலும் குறையில அடுத்து குறையிலன்ற ஒரு மாதிரி இது ஒரு லாங் டேர்மாக நீங்கள் வந்து டாக்டரும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை சரி பண்ணுற மாதிரி கண்டிஷன், போனோமா சரி பண்ணோமான்ற மாதிரி இருக்காது இது. அதனால் ரொம்ப பெர்சவரன்ஸு, ஃபேமிலி சப்போர்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சர்ஜரி பண்ணினாலுமே அதுக்கப்புறமும் கொஞ்சம் நாளைக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கணும். இதில் கன்க்ளூடிங் நோட் என்னென்னா ஒரு 20-30% பேர்த்துக்கு முதல்ல ஒரு சைடு வந்து சரியாயிடுது, அப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து இன்னொரு சைடு வருது. அதனால் ஓவராலாக அந்த சுகர் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் உண்டு, இப்போ நான் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் வில்ஃபுல் நெக்லெக்ட்டு, வாட்ச்ஃபுல் வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி வலி இருந்தால் அப்படியே விட்டுருங்க, எந்த எக்ஸசைஸும் பண்ணாதீங்க, கையை சும்மாவே அப்படியே வச்சுருங்க, அதுவாக குறையும் அப்படின்ற கான்செப்ட்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ நிறையா அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்ததுனால அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அப்புறம் வரலன்னா அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு விடுறதில்லை. ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர்னால் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆரம்பத்திலே பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் பழையபடி வந்துடலாம். நைட் நல்லா தூங்கலாம், எல்லா வேலைகளும் தலைக்கு மேலே கை தூக்கி எல்லாம் செய்ய முடியும். வேறு யாராவது இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக முன்னாடி ஷோல்டர் வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.